ஆனக்கஞ்சார நாயனார் புராணத்தை பார்க்கலாம். அது கொஞ்சம் சின்னந்தான். அது முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்ததையும் கூட பார்த்துடலாம். கஞ்சாரூர் என்பது ஒரு ஊர் சோழ நாட்டில். அந்த கஞ்சாரூர் என்கிற ஊரில் வாழ்ந்ததனால இவருக்கு கஞ்சாரர்னு பேரு. இவர் வேளாண் குடியில் பிறந்தவர். ஆனால் அரசனுடைய சேனாதிபதியாக பணியாற்றியவர். அதனால அந்த அளவுக்கு இவருக்கு போர் பயிற்சி மற்ற எல்லாம் உண்டு. ஆனால் இவர் மிகச்சிறந்த சிவபக்தர். சிவனடியார்கள் யாரை பார்த்தாலும் அவர்களை வணங்குவதும் அவர்களுக்கு என்ன தேவை என்று கேட்டு அதை செய்து நிறைவேற்றி கொடுப்பதும் இவருடைய வாழ்க்கை கொள்கையாக இவர் வைத்திருந்தார். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது இவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அதனால இவர் என்ன பண்ணாரு, சிவபெருமானை வேண்டிக் கொண்டு அவரிடத்திலே கோயில் கோயிலாக சென்று சிவனை வழிபட்டு எப்படியாவது எனக்கு குழந்தை வேண்டும் என்று குழந்தை வரம் விரும்பி கேட்டார். அதனுடைய பலனாக அவருடைய மனைவி கருவுற்று ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த பெண் குழந்தையை கஞ்சாரர் மிக பேணி வளர்த்து சிறப்பாக அதற்கு எல்லா கல்வி அறிவும் கொடுத்து சிறப்பாக அந்த குழந்தையை வளர்த்தார். அதற்கு சிவபக்தியையும் ஊட்டி வளர்த்தார். அது சிவபக்தியோடு சிறந்த குழந்தையாக வளர்ந்தது. அது குறிப்பிட்ட பருவத்தை அடைகிற பொழுது அதற்கு திருமணம் பேச வேண்டும் என்று கஞ்சாரரும் அவருடைய மனைவியும் நினைத்தார்கள். அந்த காலத்துல மாப்பிள்ளை வீட்டில் இருந்துதான் பெண் கேட்டு முதலில் வருவார்கள். அப்படித்தான் நமக்கு எல்லா நாயன்மாருடைய வரலாற்றிலும் இருக்கிறது. சுந்தரருடைய திருமணம், முதல் திருமணத்தின் பொழுதும் அவர் பெண் வீட்டில இருந்துதான் வந்து சுந்தரர் வீட்டில இருந்துதான் போய் அந்த பெண் வீட்டில் கேட்கிறார்கள். அதே போல காரைக்கால் அம்மையார் திருமணத்திலும் அந்த பரமதத்தன் வீட்டில் இருந்துதான் வந்து இவர்களை பெண் கேட்கிறார்கள். அப்படி எல்லாம் அந்த காலத்துல மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்துதான் பெண் கேட்பார்கள். அப்படி இங்கே கஞ்சாரருடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சோழ நாட்டில் இருந்து ஒரு சிவனடியார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே வந்து பெண் கேட்க வருகிறார்கள். அந்த சிவனடியார் யார் என்றால், நாம் ஏற்கனவே அவருடைய வரலாறை பார்த்திருக்கிறோம். ஏனோன் கலிக்காம நாயனார் என்பவர். இவர் தனியாக இவருடைய வரலாறு பின்னாலே சொல்லப்படுகிற பொழுது சுந்தரர் சிவபெருமானை பறவையிடம் தூது அனுப்பினார் என்பதனால் சுந்தரர் மீது மிகுந்த கோபத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் அந்த ஏஎல்ஓன் கலிக்காம நாயனார். அவரையும் சுந்தரரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிற சிவபெருமான் சுந்தரருக்கு அவர் தோழர் தானே அவரு. அதனால சுந்தரருக்கு நன்மை செய்கிற மாதிரியும் அதே நேரத்தில் அந்த கலிக்காமருடைய மனத்தில் இருக்கிற கோபத்தை போக்குவதற்காகவும் என்ன செய்கிறார்னா, கலிக்காமருக்கு சூளை நோயை கொடுக்கின்றார். சூளை நோய் என்பது வயிற்று வலி. திருநாவுக்கரசருக்கு வந்தது, அப்பருக்கு வந்த வலி அது. அந்த சூளை நோயை கலிக்காமருக்கு கொடுக்கின்றார். கலிக்காமர் துன்பப்பட ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருடைய கனவிலே போய் சிவபெருமான் சொல்லுகிறார், உன்னுடைய சூளை நோயை சுந்தரன் வந்தால்தான் தீர்க்க முடியும், அவன் வந்து உன்னுடைய சூளை நோயை தீர்ப்பான் என்று சொல்லுகிறார். கண் விழித்தவுடன் கலிக்காமருக்கு முன்னே இருந்ததை விட அதிகமான கோபம் வருகிறது. சிவபெருமானை தூதனாக பயன்படுத்தி மிக அபச்சாரம் செய்த அந்த சுந்தரன் வந்து என்னுடைய சூளை நோயை தீர்ப்பதென்றால் எனக்கு இந்த சூளை நோய் தீரவே வேண்டாம், நான் இதனாலேயே இறக்க கூட தயாராக இருக்கிறேன் என்று மனத்தில் ஒரு வைராக்கியத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்கிறார். அது ஒரு பக்கம் இருக்க, இங்கே சிவபெருமான் சுந்தரருடைய கனவில் வந்து, சுந்தரரை பொறுத்தவரை கனவுல இல்ல, நேரடியாவே பேசுவாங்க. அதனால சுந்தரரிடத்தில் நேரடியாக சொல்லுகிறார் சிவபெருமான், கலிக்காமருக்கு சூளை நோயை கொடுத்திருக்கிறேன், நீ போய் அதை தீர்த்து அவரோடு நண்பராகிவிடு, அவரோடு நீ ஒன்றாக வாழ தலைப்படு என்று சொல்லுகிறார். இதை கேட்ட சுந்தரர், சரி நான் போய் அந்த சூளை நோயை தீர்க்கிறேன் என்று சொல்லி புறப்பட தயாராகிறார். அப்பொழுது அந்த தகவல் அங்கே போகிறது, கலிக்காமர் வீட்டுக்கு போகிறது. சுந்தரர் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு விட்டார், இங்கே வரப்போகிறார் நம்முடைய ஊருக்கு, வந்து உங்களுடைய சூளை நோயை தீர்ப்பதுதான் அவருடைய நோக்கம் என்று. இதை கேட்ட கலிக்காமர் உடனே என்ன செய்கிறார், தன்னுடைய உடைவாளை எடுத்து தன் வயிற்றை அறுத்துக் கொள்கிறார் தானே. அந்த சூளை நோயோடு இருக்கிற வயிறு என்னை துன்புறுத்துகிறது, எனவே நான் இறந்து விடுகிறேன், அவன் வந்து எனக்கு இந்த நோயை தீர்க்க வேண்டாம் என்று ஒரு முடிவு செய்து கொண்டு அவர் சூளை நோய் ஏற்பட்ட அந்த வயிற்றை தன்னுடைய வாளினால் அறுத்துக் கொள்கிறார். அறுத்துக் கொண்ட உடனே குடல்லாம் வெளியிலே வருகிறது, அவர் இறந்து போகிறார். எல்லோரும் உடனே அழத் தொடங்குகிறார்கள், அவருடைய மனைவி அழத் தொடங்குகிறாள். அப்படி இருக்கிற பொழுது
அங்க இருந்து ஒருவன் ஒரு பணியால் ஓடி வந்து, நம்முடைய ஊருக்கே சுந்தரர் வந்து விட்டார், இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய வீட்டுக்கு வந்து விடுவார் என்று சொன்னார். உடனே அவள் அந்த கலிக்காமருடைய மனைவி என்ன பண்ணா, அவரை ஒரு உள்ளறையில் கொண்டு போய் அந்த இறந்த உடலை உள்ளறையில் கொண்டு போய் படுக்க வைத்து விட்டு, நல்ல மேல போர்வையை போர்த்தி விட்டு, பணியாட்களிடம் யாரும் அழாதீர்கள், அவர் சுந்தரர் வந்தால் அவருக்குரிய மரியாதைகளை செய்து அவரை வரவேற்று முகப்பில் உட்கார வையுங்கள், நான் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதுபோல அவர்களும் செய்தார்கள். வந்த சுந்தரரை சுந்தரர் கேட்டார், எங்கே கலிக்காமர், நான் அவரை பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் சொன்னார்கள், ஒன்று பிரச்சனை இல்லை, கலிக்காமர் நன்றாகவே இருக்கிறார், அவர் உள்ள வேலையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவருக்கு சுந்தரருக்கு மனம் அது உடன்படவில்லை. அவர் நன்றாகவே இருந்தாலும் நான் அவரை சந்திக்க வேண்டும், அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள், நான் பார்க்க வேண்டும். அப்ப வர்றார் அந்த கலிக்காமருடைய மனைவி. அவளை என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிறார். உடனே இவர் என்ன பண்ணாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, நிறுத்தினாலும் நிறுத்தலைனாலும் சரி, நான் உள்ள போய் கலிக்காமரை பார்ப்பேன் என்று சொல்லி சுந்தரர் வீட்டிற்குள்ளே விடுவிடுன்னு போறார். போனால் அங்கே படுத்திருக்கிற சுந்தரரை பார்க்கிற பொழுது அவர் உணர்வில்லாமல் தூங்குவது போல தெரிகிறது. என்ன இப்படி இருக்கேன்ட்டு போர்வையை எடுக்கிறாரு. எடுத்தாக்க அங்க ரத்தம் கொட்ட, குடல் சரிந்திருக்க, அவர் இறந்து கிடக்கிறார் என்பது தெரிகிறது. கையில் வாளை பிடித்திருக்கிறார். அதை வைத்துக் கொண்டுதான் அவர் தன்னை அறுத்துக் கொண்டார். உடனே சுந்தரர் சொன்னார், கடவுளுடைய ஆணைப்படி நான் இவருடைய சூளையை தீர்க்க வந்தேன், ஆனால் இவர் இறந்து விட்டார் என்றால் அப்ப நான் என்னுடைய கடமையில் தவறியதாக அர்த்தம். எனவே நானும் இனி உயிரோடு இருக்கக்கூடாது, நான் இறந்து போகிறேன் என்று சொல்லி அந்த வாளை தன்னுடைய கையில் பறித்து எடுத்தார். எடுத்து தன்னுடைய வயிற்றை கிழித்துக் கொண்டு தானும் சாவது என்று அந்த வயிற்றை நோக்கி வாளை செலுத்துகிறார். சிவபெருமான் இப்பொழுது உடனே கருணை புரிந்து அந்த கலிக்காமரை விழிக்க வைத்தார். மீண்டும் அவருக்கு உயிர் கொடுத்தார். அப்படி உயிர் பெற்ற கலிக்காமர் எழுந்தவுடனே பார்க்கிறாரு, எதிரே ஒரு சிவனடியார் சுந்தரர் தன்னுடைய கையில் வாளோடு தன்னை கொலை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை பார்த்த உடனே வேகமாக பாய்ந்து கலிக்காமர் அந்த வாளை தன் கையில் பறிக்கிறார். பறித்து, நான் தவறு செய்து விட்டேன், நீங்கள் வந்து இறக்கக்கூடாது என்று அவரை கெஞ்சுகிறார். கெஞ்சிய உடனே சுந்தரர் சொல்லுகிறார், சரி என்று சொல்லி சுந்தரர் கலிக்காமருடைய காலில் விழுந்து வணங்குகிறார். கலிக்காமரும் சுந்தரருடைய காலில் விழுந்து வணங்குகிறார். 2 பேரும் நண்பர்கள் ஆகிவிட்டார். இந்த கதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை நான் இப்ப மறுபடியும் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த கலிக்காமரின் மனைவிதான் இந்த மானக்கஞ்சாரருடைய மகள். அதனால அவள் சிறுவிழந்த வயதிலிருந்தே அந்த சிவபக்தி ஊட்டப்பட்டு வளர்ந்தவள். அதனாலதான் அந்த சிவபக்தியோடு கலிக்காமருடைய வாழ்க்கையில் அவள் வாழ்ந்து வருகிற பொழுது இந்த சுந்தரரை வரவேற்கவும் அவர் மூலம் அந்த நோய் தீர்ந்தாலும் நல்லதுதான் என்று நினைக்கின்ற மனப்பாங்கு அவளுக்கு ஏன் வந்ததுன்னா, அவ வளர்ந்த இடம் அப்படி, வளர்ந்த முறை அப்படி. கஞ்சாரருடைய மகள் அவ. இப்ப நம்ம கஞ்சாரர் வரலாறுக்கு வருவோம். இப்ப இந்த கஞ்சாரர் தன்னுடைய மகளுக்கு மனப்பருவம் வருகிற பொழுது, மனம் பேச வேண்டும் என்று நினைக்கிற பொழுது கலிக்காமர் வீட்டில் இருந்து ஆட்கள் வருகிறார்கள். அவருடைய உறவினர்கள், பங்காளிகள், யாரோ 4-5 பேர் ஆண்கள் வருகிறார்கள். வந்து கஞ்சாரர் இடத்தில் தங்கள் மகளை கலிக்காமர் மணக்க விரும்புகிறார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்னு கேட்டாங்க. கலிக்காமரை பற்றி இவரும் கேள்விப்பட்டிருக்கிறார், அவர் சிவனடியார் என்று தெரியும். அதனால உடனடியாக அந்த திருமண ஏற்பாட்டுக்கு கஞ்சாரர் ஒப்புக்கொள்கிறார். சரி, அப்படியே செய்யலாம் என்று சொல்லி உடனே போய் சொல்லுகிறார்கள். திருமணத்துக்கு நாள் குறிக்கப்படுகிறது. அந்த நாளில் அங்கே தன்னுடைய ஊரில் இருந்து கலிக்காமர் தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள் எல்லாரோடும் புறப்படுகிறார். புறப்பட்டு இந்த கஞ்சாரூருக்கு வருவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு இடையில் உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, இந்த கஞ்சாரருடைய பெருமையை உலகம் உணர செய்ய வேண்டும் என்று நினைத்து தான் ஒரு சிவனடியாராக வேடம் கொண்டு கஞ்சாரருடைய வீட்டிற்கு அவர் முன்னாலே வருகிறார். யாரு, கலிக்காமர் வர்றதுக்கு முன்னால சிவபெருமான் சிவனடியாராக இந்த கஞ்சாரர் வீட்டுக்கு வருகிறார். அப்படி வருகிற பொழுது அவர் என்ன மாதிரி வேடம் புனைந்து வருகிறார் என்று எப்பொழுதும் பெரிய புராணத்துல அந்த சிவபெருமான் வேடம் புனைகின்ற அந்த அழகை ஒரு 3-4 பாடல்கள்ல வர்ணிப்பது சேக்கிழாருடைய மரபு. அந்த வர்ணனையிலேயே அவர் காட்டி விடுவார் என்ன நடக்கப் போகிறது என்பதை. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், இயற்பகை நாயனாரிடத்தில் மனைவியை கேட்பதற்காக சிவபெருமான் வருகிற பொழுது அவர் ஒரு சிவனடியாராக வேடம் கொண்டதை சொல்லுகிற சேக்கிழார், அவர் தூர்த்தர் வேடம் கொண்டார் என்பார். தூர்த்தர் என்றால் காம உணர்வுடையவர்கள்.
எப்பொழுதும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள். அப்படி ஒரு காம குறிப்போடு கூடிய முகம் அமைகிற மாதிரியான ஒரு வேடத்தை போட்டுக்கொண்டு அவர் இயற்பையனார் வீட்டுக்கு வந்தார்னு சொல்லுவார். அது மாதிரியே சிறு தொண்டர் வீட்டிற்கு வருகிற பொழுது இந்த தென்னாட்டு சிவனடியாராக இல்லாமல் வடநாட்டு சிவனடியார் போல பைரவராக அந்த மாமிசம் சாப்பிடுகிற இயல்புடையவர்கள் அந்த வடநாட்டு சிவனடியார்கள் பைரவர் என்று சொல்லக்கூடிய குழுவினர். அந்த பைரவர் போல வேடமிட்டு வருகிறார். அது அவர் வேடமிட்டு வருவதிலேயே அவர் என்ன மாதிரி சோதனை செய்ய போறான்னு தெரியும். அப்படி இங்கேயும் என்ன செய்கிறார், கஞ்சாரர் உடைய வீட்டிற்கு அவர் சிவனடியாராக வருகிற பொழுது அவர் அணிந்திருக்கிற பூணூலை மிகச் சிறப்பாக தனியாக விளக்கி சொல்லுகிறார். சிவனடியார் பூணூல் போட்டுக் கொண்டு வந்தாரோ என்றுதான் மற்ற இடங்கள்ல வர்ணிப்பாங்க. ஆனா இங்கே என்ன சொல்லுகிறார், அவர் போட்டிருக்கிற பூணூல் ஒரு சிறப்பான பூணூல். அந்த சிறப்பான பூணூலுக்கு பஞ்சவடி என்று பெயர். அந்த பஞ்சவடி என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், கூந்தல் அல்லது முடி மயிரோடு சேர்த்து சணலை அல்லது நூலை இணைத்து ஒரு வடமாக திரித்திருப்பார்கள். அந்த வடத்தில் சாதாரணமா பூணூல்ல வெறும் நூல் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த பஞ்சவடி என்பதில் நூலும் இருக்கும், முடியும் இருக்கும். கேசம் அல்லது மயிர் என்றே சொல்லுகிறார் அவர். அந்த கேசம் இருக்கும், அந்த மயிர் இருக்கும். அந்த மயிரும் நூலும் சேர்த்து திரிக்கப்படுகிற பூணூல் மிக வலிமையானதாக இருக்கும். ஒரு முறை அணிந்து கொண்டால் அதை மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. சரியா என்றால் பூணூலா ஆண்டுதோறும் அந்த ஆவணி அவிட்டத்தன்னைக்கு மாத்திக்குவாங்க. ஏன்னா அதனுடைய அது வெறும் நூலு, உடம்புல இருக்கிற வேர்வை, மழையில நனைகிற உணவு நனைவது, வெயிலே படுவது, இதனாலெல்லாம் அதனுடைய வலிமை குன்றி அது அருந்து போகிற வாய்ப்பு வரலாம். பாதியில பூணூல் அருந்து போவது அபசகுணம் என்று நினைப்பார்கள். ஆகையினால என்ன பண்ணுவாங்க, அதை வலிமைப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு ஆவணைய விட்டத்தின் போதும் பூணூலை மாற்றிக்குவாங்க. ஆனால் இந்த பஞ்சவடி என்கிற வகையான பூணூலை அணிந்து கொண்டால் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அது எப்பொழுதுமே வலிமையா இருக்கும். அதனால அது சில சிவனடியார்கள், சில ஒரு குழுவினர் தான். எப்படி பைரவர்கள் மட்டும் மாமிசம் சாப்பிடுவாங்களோ அப்படி மாவிரதிகள் என்று சொல்லக்கூடிய சிவனடியார்கள் மட்டும் இந்த பஞ்சவடி என்கிற பூணூலை அணிந்திருப்பார்கள். அந்த மாவிரதியாகத்தான் இவர் வேஷம் போட்டுக்கொண்டு சிவபெருமான் வருகிறார். அதனால அவர் பூண்டிருக்கிற அந்த பூணூலும் அந்த பஞ்சவடி என்கிற வகையில் சேர்ந்தது. அதை சொல்கிறார், மைவந்த நிற கேச வடப்பூணும் நூல். மைவந்த நிறம் நல்ல கருப்பு நிறம், கேசம் முடி கலந்திருப்பது, வடம் நூல் வடமும் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட பூணும் நூலை அணிந்து கொண்டு அவர் வந்தார் என்று அந்த வேதத்தை சொல்லுகிற பொழுதே பின்னாலே நடக்க போகிற சோதனைக்கு அடித்தளத்தை அமைத்து விடுகிறார் சேக்கிடார். அப்படி போட்டுக்கொண்டு இவர் வருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைகிறார். ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார் என்றவுடன் கஞ்சாரர் மிக வேகமாக ஓடி வந்து அவரை வரவேற்று அவருக்குரிய மரியாதைகளை செய்து, நீங்கள் வந்தது என்னுடைய பெரும் பேரு, உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். அவர் கேட்டாரு, சிவபெருமான் கேட்டாரு, உங்க வீட்டை பார்த்தா ஏதோ ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்க போற மாதிரி தெரியலே, என்ன நடக்க போகுதுன்னு கேட்டார். அவருக்கு தெரியாதது இல்லை, வேணும்னே இவர் வாயினால வரணுங்கிறதுக்காக கேட்டார். கேட்ட உடனே கஞ்சாரர் சொல்லுகிறார், ஆமா, எனக்கு ஒரே மகள், அவளுடைய திருமணம் இன்று நடக்க போகிறது, அதுதான் இங்கே நடக்க போகிற மங்கள நிகழ்ச்சி என்று சொன்னார். உடனே சிவனடியார் ஆக வந்த சிவபெருமான் சொன்னாரு, உனக்கு சோபனம் உண்டாகுக. சோபனம் என்றால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்மைகளை எல்லாம் பெறுகின்ற ஒரு பேரு. அந்த பேரு உனக்கு கிடைக்கட்டும் என்கிற கருத்தில் சோபனம் உண்டாவதாக என்று சொன்னார். அதை கேட்ட கஞ்சாரர் மகிழ்ச்சி அடைந்து உடனே உள்ளே போய் மகளை அழைத்துக் கொண்டு வருகிறார். இவளுக்குத்தான் திருமணம் ஆகப் போகிறது, இவளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவருடைய காலடியிலே வந்து மகளை வணங்க சொல்கிறார். அவள் வணங்குகிறாள். வணங்குகிற போது அந்த சிவனடியார் அவளுடைய கூந்தலை பார்க்கிறார். அவளுடைய கூந்தல் அடர்த்தியாக மிக நீளமாக நன்றாக இருக்கிறது. அதை பார்த்த உடனே இவர் கஞ்சாரரிடத்தில் சொல்லுகிறார், இந்த அணங்கினுடைய கூந்தல் அடர்த்தியானதாக சிறப்பானதாக இருக்கிறது, இது நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும் என்றார். இப்ப ஒரு பஞ்சவடி அணிந்திருக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு பஞ்சவடி தயாரித்து அதை மாற்றிக் கொள்ளலாம் என்று கூட நினைக்கிற மாதிரி, மனசுல தோன்றுகிற மாதிரி கஞ்சாரருக்கு உணர்த்துகிறார். இவளுடைய கூந்தல் நம் பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, வேணுமா என்ன என்றெல்லாம் அடுத்த வார்த்தையே பேசல கஞ்சாரு. அவர் என்ன பண்ணாரு, உடனே தன் இடையில் இருந்த வாளை உருவி, அவர் சேனாதிபதியா இருந்தவர், அதனால அவருக்கு அந்த படைக்கருவிகள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அந்த வாளை உடனே எடுத்து யாரையும் கேட்காம, அவளையும் கேட்காம, அவள் தன் மனைவியை கேட்காம, அந்த பெண்ணின் கூந்தலை
அவருடைய தலையிலிருந்து அது தொடங்குகிற இடத்தில் அடியோடு பிடித்து அறுத்து அப்படியே தூக்கி சிவனடியாரு கொடுக்க போறார். பாருங்க என்ன மாதிரி சூழ்நிலை. இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு திருமணத்தின் பொழுது கூந்தலை கலைந்து விட்டால் மணமகனே கூட ஒருவேளை மறுக்கலாம் அவளை மணப்பதற்கு, இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட சிவனடியார் கேட்கிறார் என்றவுடன், இன்னும் சொல்ல போனா அவர் நேரடியா எனக்கு தானே கேட்கல, இவருடைய கூந்தல் நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும். நம்மை மாதிரி உள்ளவர்களாக இருந்தா என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு திருமணம் நடக்க போகுது, திருமணம் ஆகட்டும், அவருடைய கணவனிடமும் கேட்டு விட்டு உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். மனைவியை கேட்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் எதுவும் இல்லாம அவர் என்ன பண்ணார், உடனே அந்த கூந்தலை தன்னுடைய வாளை வைத்து அறுத்து அப்படியே தூக்கி சிவனடியாருக்கு கொடுக்க போனார். ஆனால் கொடுப்பதற்காக சிவனடியார் இடத்தில் நீட்டுகிற பொழுது எதிர சிவனடியாரை காணும், அவரு மறைந்து விட்டார். ஆஹா, என்ன இது, என்ன ஆயிற்று, கூந்தலை வேற நம்ம அறுத்தாச்சு, ஆனா அவ வாழ்ந்ததற்கு ஆள் இல்லையே என்று நினைத்து நிமிர்ந்தால் வானத்தில் அந்த ரிஷப வாகனத்தில் தன் மனைவி உமையம்மையோடு சிவபெருமான் வீட்டிலிருந்து இவரை பார்க்கிறார். இவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த கூந்தலை கீழே போட்டுவிட்டு சிவபெருமானை வணங்கி அவரை போற்றி பாராட்டி பேசத் தொடங்குகிறார். அப்பொழுது அந்த சிவபெருமான் சொல்லுகிறார், உனக்கு என்னிடத்தில் இருக்கிற அன்பு எவ்வளவு அதிகமானது என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக வந்தோம், உணர்த்தி விட்டோம். புவனங்கள் அனைத்திற்கும் நாம் உன்னுடைய நம்பக்கல் உமக்கு இருந்த பரிசை இந்த புவனங்கள் அனைத்திற்கும் ஏறச் செய்தோம், அனைவரும் புரிந்து கொள்ள செய்தோம், அதற்காகத்தான் வந்தோம், நீ வாழ்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்படி போன பிறகு இவங்க இயல்பான மற்ற வேலைகளை பார்க்க தொடங்குகிறார்கள், திருமண வேலைகளை. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து ஏர்வான் கழிக்காமல் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களோடு வருகிறார். அவர்கள் அந்த கஞ்சாரூர் ஊரின் எல்லையை தொடுகிற பொழுதே அங்கே இருக்கிற சிவனடியார்கள் இந்த வீட்டில் நடந்த அற்புதத்தை கலிக்காமருக்கு சொல்லுகிறார்கள். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, அவரும் நல்ல சிவனடியார் இல்லையா, அதனால கூந்தலை கொடுத்ததை பற்றி அவர் கவலைப்படல. கொடுத்தார்கள் என்பதை நான் பார்க்க முடியாம போச்சே, அப்பொழுது நான் கொஞ்சம் முன்னாலே வந்திருந்தால் அந்த சிவபெருமானை நானும் தரிசித்திருப்பேனே, அவர் பேசிய அந்த பேச்சை நானும் கேட்டிருப்பேனே, நான் வர முடியாமல் போயிட்டே என்று அவர் வருத்தப்படுகிறார். ஆக எப்படி பாருங்க, அந்த கூந்தல் போயிருச்சு, தனக்கு பெண்ணாக வருகிற, தனக்கு மனைவியாக வரப்போகிறவருடைய கூந்தல் அறுக்கப்பட்டு விட்டது என்பதை பற்றி அவர் கவலைப்படல. அதை நான் பார்க்கலையேங்கிறார். அதை நான் பார்த்திருக்க வேண்டும், அதை பார்த்திருந்தால் எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும், என்னுடைய சிவபக்தி வெளிப்பட்டது, அதனுடைய பலனை தந்தது என்று நான் மகிழ்ந்திருப்பேன். சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார். வந்த உடனே திருமணம் நடப்பதற்காக மணமேடைக்கு மணப்பெண்ணை அழைத்து வருகிறார்கள். அவள் நல்ல முறையில் கூந்தலோடு வருகிறாள். அப்படின்னா சிவபெருமான் என்ன பண்ணாரு, தன்னுடைய அருளால் மீண்டும் அவளுக்கு கூந்தலை கொடுத்து விட்டார். வானவர் நாயகன் அருளால் பன்னு மலர்குழல் பெற்ற நங்கை என்று சொல்ற வானவர் நாயகன் சிவபெருமான், அவனுடைய அருளால் அவள் இப்பொழுது மலரோடு கூடிய கூந்தலை பெற்றாளாம். தலையில் மலர் சூடி இருக்கிற நிலையில் அவள் கூந்தல் பெற்றிருக்கிறாள். ஏன்னா அவருக்கு கூந்தலை வெட்டிட்டதுனால யாரும் அலங்காரம் பண்ணல, சும்மாதான் கூட்டிகிட்டு வர்றாங்க மணமேடைக்கு. ஆனால் வருகிற பொழுதே கூந்தல் வருகிறதுனா கூந்தல் சும்மா வரக்கூடாது இல்லையா, அதனால சிவபெருமான் என்ன பண்றாரு, அவள் மணப்பெண்ணுக்குரிய அந்த மலர் அலங்காரத்தோடு கூடிய கூந்தலை அவளுக்கு அருள் செய்கிறார். வானநாயகன் அருளால் பண்ணும் மலர்குழல் பெற்ற மங்கை, அந்த மங்கையை கொண்டு வந்து பெற்ற பூங்கொடி என்பார். மண்ணும் மலர்குழல் பெற்ற பூங்கொடியை மனம் புணர்ந்தார் கலிக்காமர். அப்படி திருமணம் நடந்து அவர் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய ஊருக்கு சென்றார். அதற்கு பிறகு கஞ்சாரர் நீண்ட காலம் வாழ்ந்தார். தொடர்ந்து அவர் சிவ பக்தியோடும் சிவன் அடியார்களுக்கு செய்கிற தொண்டோடும் வாழ்ந்து பிறகு சிவலோகம் போய் சேர்ந்தார் என்பது மானக்கஞ்சாரருடைய வரலாறு. கஞ்சாரூர் என்பது ஊரு, அதுல வாழ்ந்ததனாலே அவர் கஞ்சாரர். அவர் மிக பெருமைக்குரியவர் என்பதனால் மானம் என்ற சொல் சேர்கிறது. மானம் என்ற சொல்லுக்கு பெருமைன்னு ஒரு பொருள். இங்கே பெருமை என்ற பொருளில் மானம் என்கிற சொல் அவருக்கு முன்னைய அடைமொழியாக சேர்கிறது. கஞ்சாரர், பெருமைக்குரிய அந்த கஞ்சாரூர் என்கிற ஊரை சேர்ந்த வேளாண் குடியை சேர்ந்தவரும் சேனாதிபதி பதவியை வகித்தவருமாகிய அந்த சிவனடியார் இப்படி வாழ்ந்தார், இப்படி ஒரு காரியத்தை செய்தார். அவர் செய்த ஒரே செயல், அந்த குறிப்பிட்ட திருமணத்தன்றே தன் மகளுடைய கூந்தலை மகளையும் கேட்காம மனைவியையும் கேட்காமல் வரப்போகிற கணவனையும் கேட்காமல் அதை எடுத்து சிவனடியாருக்கு தானம் செய்ய அவர் தயாரானார். அது அவர் வாங்கிக்கலைங்கிறது வேற விஷயம், அவர் மீண்டும் அருள் கொடுத்தார் என்பதெல்லாம் வேற விஷயம். இதெல்லாம் தெரியாது அவருக்கு, இது தெரிஞ்சு செய்யல இந்த செயலை.
ஆனால் அவர் ஒரே நோக்கத்தில் சிவனடியார்கள் எதை கேட்டாலும் அவர்களுக்கு கொடுப்பது, சிவனடியார்கள் என்ன விரும்பினாலும் அதை செய்வது என்பதை அவருடைய வாழ்க்கை குறிக்கோளாக வைத்திருந்தார். இப்பொழுது வந்த சிவனடியார் கூந்தலை கேட்டார், இவர் உடனே கொடுத்தார். அதை வாங்கிக் கொள்ளக்கூட அவர் இல்லை. அவர் சிவபெருமானாக காட்சி கொடுத்து இவருக்கு அருள் கொடுத்தார் என்பது இவருடைய வரலாறு. இது ரொம்ப சின்ன வரலாறு தான், ஒரே நிகழ்ச்சி மட்டும்தான். அந்த திருமண நாளன்று அவர் எப்படி அதை அதுக்கு முன்னால அந்த குழந்தை பெறுவதற்கு அவர் சிவபெருமானிடத்திலே எப்படி வேண்டுதல்களை வைத்தார், எப்படி தவம் செய்தார் என்பதும், பின்னாலே அந்த பெண் எப்படி வளர்ந்தாள் என்பதும் இதெல்லாம் சில பாடல்கள் மூலம் சேக்கிழார் சொல்லுகிறார். அந்த சிவனடியார் வருகிற பொழுது அவர் பூண்ட வேடத்தை 2-3 பாடல்களை சொல்லுகிற பொழுது முக்கியமாக அதில் பூநூலை குறிப்பிடுகிறார். அது பஞ்சவடி என்கிற அமைப்புடைய பூநூல். அந்த பூநூலை அவர் அணிந்து கொண்டு வந்தார். அதனால அவர் பஞ்சவடியை கேட்கிற பொழுது இவருக்கு ஒரு பெரிய வித்தியாசமா தெரியல. ஏன்னா அவர் அணிந்திருக்கிற பூநூலை பார்க்கிற பொழுதே இவர் பஞ்சவடி அணிகின்ற ஒரு குழுவை சேர்ந்தவர் என்று தெரிகிறது. அவர் பஞ்சவடி கேட்பது நியாயம், அந்த பஞ்சவடிக்கு கூந்தல் பொருந்தும் என்று கேட்கிறார் என்று சொல்லி இவ்வளவையும் நினைத்துத்தான் அவர் உடனே அதை அறுத்து கொடுத்தார். அப்படி ஒரு வரலாறு நாம பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு முதல் நிலையாக. 1/2 மணி நேரம் கூட ஆகல, நம்ம அடுத்ததை பார்க்கலாம். அதுக்கு இடையில இதுல ஏதாவது நீங்க கேட்கணும்னா கேளுங்க, அடுத்ததுக்கு போகும். அதாவது கேள்வி இருக்கா நைட்ட கேட்கறதுக்கு யாருக்காவது? நீங்க அப்ப தொடரலான்னே, யாரும் கேள்வி? சரி, தொடரலாம். அடுத்தது அறிவாற்றாய நாயனார் புராணம். இவர் அந்த ஊரில் இருக்கிற கணமங்கலம் என்கிற ஊரில், சோழ நாட்டில் இருக்கிற கணமங்கலம் என்கிற ஊரில் வேளாண்குடியில் பிறந்தவர். அவர் பெயர் தாயன் என்பது. அவர் பெயரு தாயன் என்பது. அவர் நல்ல செல்வ குடும்பமாக வாழ்கிறார். அவருக்கு நிறைய வயல்கள் இருக்கின்றன. அவர் அந்த வயல்களில் உழவு செய்து அந்த உணவுப் பொருட்களை தன்னுடைய குடும்ப தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு எஞ்சியதை விற்பனை செய்து அதனாலே அவர் வாழ்க்கையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி அவருக்கு துணையாக இருக்கிறாள். அவரும் சிவபக்தர். அவர் சிவனுக்கு என்ன தொண்டு செய்வார் என்று சொன்னால், வயலில் சில இடங்களில் செந்நெல்லை விளைப்பார். அவருக்கு நிறைய வயல் இருக்கு. பெரும்பாலான வயல்களில் இயல்பான நெல்லை விளைப்பதும், 2 அல்லது 3 வயல்களில் மட்டும் செந்நெல்லை விதைப்பதும் அவருடைய பழக்கம். எதுக்காக சொன்னா, இந்த விளைந்து வருகிற செந்நெல்லை அரிசியாக்கி அதைத்தான் சிவபெருமானுக்கு படைப்பார். சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு நாள்தோறும் நைவேத்தியத்துக்கு இவர் செந்நெல்லை கொண்டு போய் கொடுப்பார். செந்நெல்லும் செங்கீரையும் மாவடுவும், இந்த 3ம் இவர் நாள்தோறும் சிவபெருமானுக்கு கொண்டு போய் அந்த சிவாலயத்தில் கொடுப்பார். அவர்கள் அதை பயன்படுத்தி மடைப்பள்ளியிலே உணவாக்கி அதை நைவேத்தியம் செய்து சிவனடியாருக்கு வணங்குவார், சிவபெருமானுக்கு வணங்குவார். சிவன் அந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த செந்நெல்லையும் செங்கீரையையும் மாவடுவையும் உண்பதாக ஐதீகம். அதனால அப்படி நாள்தோறும் அவருக்கு உணவூட்டுகிற பணியை இந்த தாயனார் தன்னுடைய வாழ்க்கை குறிக்கோளாக எடுத்துக் கொள்கிறார். செந்நெல்லும் செங்கீரையும் மாவடுவும் நாள்தோறும் இதை கொண்டு போய் கொடுக்கிறார். இவருடைய மன உறுதிப்பாட்டை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய செல்வத்தை கரைந்து போக செய்கிறார். மிகச் செல்வனாக நிறைய வயலை வைத்துக் கொண்டிருந்த தாயனார் நாளடைவில் செல்வம் குறைந்து வயல் மட்டும் இருக்கிறது, அதிலே உழவு மட்டும் செய்கிறார். அதிலேயே அவர் வழக்கம் போல சில பகுதிகளில் செந்நெல்லும் மற்ற பகுதிகளில் இயல்பான நெல்லையும் பயிரிட்டு நாள்தோறும் அந்த செந்நெல் செங்கீரை மாவடு இவற்றை கோயிலுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்ப என்ன பண்ணார் சிவபெருமான் சொன்னா, இந்த வயல்களில் விளைச்சல் இல்லாத அளவுக்கு குறைக்க ஆரம்பித்தார். அப்ப வாழ்க்கைக்கு வேறு வழி இல்லாமல் சில வயல்களை வைத்துக் கொண்டு சில வயல்களை விற்க வேண்டிய அவசியம் அந்த தாயனாருக்கு வந்தது. விற்ற பிறகு இருப்பது 1-2 வயல்கள் தான் என்றால், அந்த 1-2 வயல்களில் செந்நெல்லை மட்டுமே விதைத்து அந்த செந்நெல்லையும் செங்கீரையையும் மாவடுவையும் கோயிலுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, இன்னும் சில நாளில் அந்த வயல்களையும் இவர் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இவருடைய குடும்பத்துக்கு சிவபெருமான் உண்டாக்கினார். அப்படி எல்லாவற்றையும் விற்று தீர்த்த பிறகு கையிலே வயல் இல்லை, வாழ்க்கைக்கு வழி இல்லை. அதை உணவாக விதைத்து அந்த தானியத்தை விற்றாத்தானே வாழ முடியும். அப்ப விதைப்பதற்கே
வயல் இல்லை என்றால் என்ன செய்வது? அவர் உடனே கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தார். அந்த ஊரில் இருக்கிற பிற வயல்களுக்கு கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தார். அப்படி கூலி வேலைக்கு போகிற பொழுது தேர்ந்தெடுத்து செந்நெல் விளைகிற வயல்களுக்கு கூலி வேலைக்கு போவார். அப்படி நிறைய வயல் கிடைக்கலன்னா 2 வயல் செந்நெல் விளைகிற வயலுக்கும் 2 வயல் சாதாரண நெல் விளைகிற வயலுக்கும் கூலி வேலைக்கு போவார். அந்த காலத்தில் கூலி பணமாக கொடுக்கப்படுவதில்லை, அது நெல்லாகத்தான் கொடுக்கப்படும். ஆக இவர் வேலை செய்கிற வயலில் விளைவது செந்நெல்லாக இருந்தால் செந்நெல் கூலியாக தரப்படும், சாதாரண நெல்லாக இருந்தால் சாதாரண நெல் கூலியாக தரப்படும். அப்படி கூலி வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிற பொழுதே இவர் பிரிச்சு வச்சிருவார். செந்நெல் சிவபெருமானுக்கு, அந்த ஏனைய நெல் தான் தன்னுடைய வீட்டு உபயோகத்திற்கு. அதனால் தன்னுடைய வீட்டிற்கு அன்றைய உணவுக்கு அந்த நெல்லை பயன்படுத்திக்குவாரு. செந்நெல்லையும் செங்கீரையையும் அப்படியே சமைக்காம உணவாக கொண்டு போய் சிவபெருமானுடைய ஆலயத்தில் கொடுத்து விடுவார். இப்படி கொஞ்ச நாள் நடந்தது. இப்ப பார்த்தார் சிவபெருமான், இன்னமும் இவரை சோதனை செய்யணும் என்று நினைத்து, அதாவது இவருடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைத்து இவர் வேலைக்கு போற இடம் பூராவே செந்நெல் விளைகிற வயலாக ஆக்கி வைத்தார். நான் சாதாரண நெல் விளைகிற வயல் எதிலுமே இவரை வேலைக்கு கூப்பிடல யாரும். அவங்க எல்லாம் அவங்க சொந்த பணியாட்கள் வைத்திருந்தார்கள். அவர்களே தங்கள் வேலையை பார்த்து கொண்டார்கள். இவரை கூலிக்கு கூப்பிடுகிறவர்கள் எல்லாம் செந்நெல் வயலை உடையவர்கள். அதனால இவருக்கு கூலியாக கிடைப்பது அனைத்துமே செந்நெல். இவர் என்ன பண்ணாரு, இதை வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, இதை சிவனுக்கு தான் கொடுக்கணும்னு அதை அப்படியே கொண்டு போய் சிவனோட ஆலயத்திலே கொடுத்து விட்டார். அப்போ இவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மனைவி என்ன செய்யலாம்னு தெரியாம அவளும் தன் தோட்டத்தில் விளைகிற இலை கறிகளை எல்லாம் புன்சை பயிராக இருக்கிற கீரை முதலிய கறிகளை பறித்து அவற்றை சமைத்து அதையே உணவாக கொடுக்கிறார். வெறும் கீரை உணவா சாப்பிட்டா எவ்வளவு நாள் சாப்பிட முடியும்? அது எப்படி உணவை பாதுகாக்கும்? அதனால அவர் வர வர தளர ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அவர்களுடைய உறுதி குறையல. செந்நெல் கூலிக்கு தான், அதை சிவபெருமானுக்கு தான், அதை நம்ம சமைச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி விடுகிறார். அப்படி சொல்லிவிட்டதால நம்ம இலக்கியங்கள்ல இதை யோசிச்சு பார்க்கணும். அமுத சுரபியை வைத்திருந்தான் ஆபுத்திரன். அவன் எல்லாருக்கும் உணவு வழங்கியதனால் அவனுக்கு புண்ணியம் நிறைய சேர்ந்துச்சு. அப்ப இந்திரன் அவனிடத்திலே உன்னுடைய புண்ணியத்துக்கு நான் உனக்கு என்ன செய்யட்டும்னு கேட்டான். அவன் கொஞ்சம் ஆணவத்தோடு, என்னுடைய புண்ணியத்துக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏன்னா எனக்கு எல்லாம் இருக்கு, இன்னமும் நான் புண்ணியம் தொடர்ந்து செய்யத்தான் போறேன், அதனால உன்னுடைய துணை எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அருள் எனக்கு தேவையில்லை என்று மறுத்தான். இந்திரனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணார், உடனே அந்த நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு வறட்சியே இல்லாம உரிய காலத்தில் நல்ல முறையில் மழை பெய்து நல்ல முறையில் உணவு விளைவதற்கு ஏற்பாடு பண்ணார். அப்ப பிச்சை எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை, எல்லாரும் பலமா சாப்பிடுறாங்க. அப்ப இவனுடைய அமுத சுரபியிடம் இவனுடைய அமுத சுரபியில் இருந்து எடுக்கிற உணவை பெறுவதற்கு வருகிற பிச்சை கூட்டம் குறைஞ்சிக்கினே வந்துச்சு. எப்பொழுதும் ஒரு நாள் அவன் அந்த பொது மன்றத்துக்கு போனால் அவனை சுற்றி பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் என்று பெருங்கூட்டம் வரும். இப்ப இந்த இந்திரனுக்கு பகைத்து கொண்ட பிறகு இந்திரன் நாட்டை வளமுடையதாக ஆக்க ஆக்க அந்த கூட்டம் குறைஞ்சிக்கினே வந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதன் கூட அவனை தேடி வரல. அவனா அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போய் பார்த்தான். எல்லா ஊரிலும் கூவி பார்த்தான். உணவு யாருக்காவது வேண்டுமா? உணவு தான் தருகிறேன், உணவு வேண்டும், இவர்கள் வருக வருக வருகன்னு. யாருமே வரல. அப்ப என்ன பண்ணலாம், அதுல இருக்கிற உணவை அவன் எடுத்து சாப்பிடறான். ஆனா அவன் நினைச்சானா, இந்த அமுத சுரபி என்கிற பாத்திரம் வழியோருக்கு உணவளிப்பதற்காக என் கைக்கு வந்ததே தவிர நான் சாப்பிடுறதுக்கு இல்லை. எனவே நான் இதிலிருந்து வருகிற உணவை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அந்த ஓட்டை கவுத்து போட்டுட்டு பட்னியா இருந்து செத்து போனான் என்பது மணிமேகலையில் வருகிற செய்தி. அப்ப பாருங்க, இந்த அறச்செயல் செய்கிறவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அறச்செயலுக்காக கிடைக்கின்ற வசதிகள் தொடர்ந்து அறச்செயலுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர தற்சார்பாக தனக்கு வேண்டிய வாழ்க்கை முறைக்கு, தன்னுடைய சுகதுக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இது மணிமேகலையில் வருகிற அதே செய்தியை இங்க பெரிய புராணத்துல பார்க்கிறோம். செந்நெல் மட்டும் கூலியாக கிடைக்கிற பொழுது அதை தன்னுடைய சாப்பாட்டுக்கு, தன் குடும்பத்தின் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதில் அந்த தாயர் உறுதியாக இருக்கிறார். ஆகையினாலே அவர்கள் வீட்டிலே வெறும் இலைக்கறியும் வெறும் தண்ணீரும் மட்டுமே அவர்களுக்கு உணவாக அமைகிறது. தொடர்ந்து இந்த நிலை நீடிக்கிறது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரு, கிடைச்ச அன்றைக்கு கூலியாக கிடைத்த செந்நெல்லையும்
அந்த தன்னுடைய தோட்டத்திலேயே பறித்த செங்கீரையையும் மாவடுவையும், பின்னாலே மாமரம் இருக்கு, அதுல மாவடு கிடைக்குது, இந்த மாவடுவையும் எடுத்துக்கொண்டு மூன்றையும் ஒரு கூடையில் வைத்து அந்த கூடையை தலையிலே தாங்கி கொண்டு சிவன் கோவிலுக்கு போகிறான். சிவன் கோவில்ல போய் இதை நைவேத்தியத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு. இவர் மிக தளர்ந்து போயிருக்கிறார். ஏன்னா ரொம்ப நாளா இப்ப சாப்பிடல, வெறும் கீரையை மட்டுமே சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்ன ஆகும்? அதுல உடம்புல என்ன சத்து இருக்கும்? ஒரு சத்தும் இல்ல. அவரால் நடக்க முடியுமாங்கிறதே சந்தேகம் தான். ஆனாலும் அவர் விடாம சிவன் கோயிலுக்கு போய் இதை கொடுத்துடணும், சிவன் கோயிலை நோக்கி போறாரு. எனவே இவரை பற்றிய சந்தேகத்தோடு, இவர் நடந்து சிவன் கோயிலுக்கு போய் சேர்ந்து விட முடியுமா முடியாதா என்கிற சந்தேகத்தோடு, இவர் அப்படி எங்கேயாவது தளர்ந்தால் தான் உதவலாம் என்ற எண்ணத்தோடு அவருடைய மனைவி அவர் பின்னாலேயே வருகிறார். 2 பேருமா போறாங்க. அவர் கூடையை தூக்கிட்டு போறாரு, அந்த அம்மா சும்மா போறான். ஆனா கூடையை தூக்குகிற அளவுக்கு கூட அவருக்கு சத்து இல்ல, நடக்கிறதுக்கு தெம்பு இல்ல. இருந்தாலும் அவர் தன்னுடைய மன வைராக்கியத்தினால் மட்டுமே சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய்விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நடந்து போகிறார். அப்படி நடந்து போகிற பொழுது பாதையில் மணல் சாலை, அந்த மணல் சாலையில் ஒரு இடத்தில் பெரிய பள்ளம் இருக்கிறது. கமர் என்று சேக்கிழார் அந்த சொல் பயன்படுத்துகிறார். கமர் என்ற சொல்லுக்கு பூமியினுடைய பிளவு என்று பொருள். தரையில் ஒரு இடத்தில் பிளவாக வெடிப்பாக இருக்கிறது. சின்ன அளவுதான் வெடிப்பு. ஆனால் அந்த வெடிப்பில் கால் வைத்தால் என்ன ஆகும்? தடுமாறிடுவோம். அதுவும் சத்து இல்லாம தளர்ந்து வருகிறவர்கள் அந்த வெடிப்பில் கால் வைத்தால் அதுக்கு பிறகு அவங்க நடக்கிறது கஷ்டம். இப்ப இவரு தன்னுடைய தலையில் கூடையோடு சுமையோடு வருகிறவர் அந்த மாதிரியான ஒரு வெடிப்பில் தன்னுடைய காலை வைத்தார். வைத்த உடனே அப்படியே குப்புற விழுந்துட்டார். குப்புற விழுந்தா தலையில இருக்கிற கூடை என்ன ஆகும்? அது கீழே விழுந்து அதுல இருக்கிற நெல்லு, அதுல இருக்கிற கீரை, மாவடு எல்லாம் கீழே விழுந்து சிதறி அது பல பகுதிகள் அந்த வெடிப்பிலேயே போய் விழுந்தன. வெடிப்பில இவர் கார் இருக்கிற இடம் போக மிச்ச இடத்துல அதெல்லாம் பரவி கிடக்கு. இதெல்லாம் இந்த சென்னல், செங்கீரை, மாவடு இவையெல்லாம் பரவி கிடக்குது. இப்பொழுது இவருக்கு என்ன தோன்றுகிறது? இனி இதை திரட்டி திருப்ப கொண்டு போய் சிவன் கோயில நைவேத்தியத்துக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது தன்னுடைய புனிதத்தை இழந்து விட்டது. இனி அது சிவனுக்கு உரிய உணவு அல்ல. அப்ப இன்றைக்கு சிவன் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். வேற யாரோ கொடுப்பாங்க, வேற என்னமோ நைவேத்தியம் எல்லாம் இருக்கும். ஆனா இவர் மனம் எப்படி சிந்திக்கிறது? தினம் நான் கொடுக்கறதான் சிவன் சாப்பிட்டான், ஆனால் இன்றைக்கு என்னால கொடுக்க முடியல. அப்ப நான் தவறு செய்து விட்டேன். அதனால அவரை சிவனை பட்டினி போட்ட நான் இனி உயிரோடு இருப்பது பொருள் இல்லை என்று சொல்லி தன் மடியில் இருந்த அரிவாளை எடுத்து தன் கழுத்தை வெட்டி கொள்வதற்காக, தன் கழுத்தை கழுத்திலே வெட்டி செத்து போகணும்னு நினைக்கிறார். அந்த அரிவாளை அவர் பயன்படுத்தியதனால் தான் அவருக்கு முன்னாலே அது அடைமொழியா சேர்ந்துச்சு, அரிவாள் தாயனார். அது இள்ளும் தாவும் சேர்ற போது ரிட்டர்னா டாவர்னாவா வரும். அது தமிழ் மொழியினுடைய புணர்ச்சி இலக்கணம். அதனால அறிவாட்டாயர் என்று சொல்லுவார்கள். அறிவாட்டாயர் என்றாலும் அறிவாள் தாயர் என்றாலும் ஒண்ணுதான். தாயர்ங்கிறது அவர் பேரு. அறிவாளை அவர் பயன்படுத்தி தன்னை கொலை செய்து கொள்ள அவர் முயன்றதனால் அவருக்கு அந்த பெயர் வந்தது. எதுக்காக தன்னை கொலை செய்து கொள்ள முயல்கிறார்? சிவபெருமானை இன்றைக்கு நான் பட்டினி போட்டு விட்டேன், இன்றைக்கு அவருக்கு உணவு என்னால் கொடுக்க முடியவில்லை, அது என்னுடைய குற்றம். அந்த குற்றத்தை செய்த நான் இனி உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று நினைத்து தன்னுடைய அறிவாளை எடுத்து தன் கழுத்தை அறிந்து கொள்ள அவர் முயல்கிறார். பின்னாலே வந்த அவருடைய மனைவி பதைவதைத்து போய் நிற்கிறார். என்ன செய்வதுனே அவருக்கு புரியல. நீங்க இப்படி செய்ய வேண்டாம் என்று தடுப்பதற்கு அவளுக்கு துணிவில்லை. ஏனென்றால் சிவனை பட்டினி போட்டது என்னுடைய மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்திற்காக நான் என்னை தண்டித்துக் கொள்கிறேன், நீ யார் இதை தடுக்கன்னு கேட்பார் அவர். மனைவி தடுத்தா. எனவே மனைவி தடுக்க தயாராக இல்லை. அவளுக்கு கணவனுடைய லட்சியம் தெரியும், கணவனுடைய வாழ்க்கை முறை தெரியும். அதனால அவர் தன்னை கொலை செய்து கொள்ளவே முயன்றாலும் கூட அதை தடுக்கிற நிலையில் அவர் மனைவி இல்லை. அவர் அதை கிட்டத்தட்ட ஒரு சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது. அவர் தன்னுடைய அறிவாளை எடுத்து கழுத்தை நோக்கி வெட்ட போகிறார். அப்பொழுது அந்த பிளவில் இருந்து ஒரு கை வெளிப்பட்டதாம். அந்த தரை பிளவு இருக்கிறதே, அதிலிருந்து ஒரு கை வெளிப்பட்டு அந்த கை அவருடைய தாயனாருடைய கையை பிடித்துக் கொண்டது. அவருடைய அறிவால் அவர் கழுத்தில் இறங்காதபடி அவர் கையை கெட்டியாக, இந்த பிளவிலிருந்து புறப்பட்ட கை, அந்த பிளவிலிருந்து புறப்பட்ட கை வலிமையான கைங்கிறார், திண்கை. அந்த திண்மையான வலிமையான கை பிளவிலிருந்து புறப்பட்டு அவருடைய கையை பிடித்துக் கொள்ளுகிறது. இந்த கை யார் கையே? இது சிவபெருமானுடைய கை. இப்ப நீங்க இன்னொரு நாயனாருடைய வரலாறு நாம் ஏற்கனவே பார்த்த நினைவு கொடுத்துகிறேன்.
கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றில் ஏறத்தாழ இதே மாதிரி ஒரு காட்சி கடைசியில வரும். முதல் கண்ணை அவருக்கு இடந்து அப்பி விட்டார். 2வது கண்ணுல ரத்தம் வருது. இப்ப 2வது கண்ணுக்கு ரத்தம் வருகிற போது கண்ணப்பருக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் மருந்து என்னன்னு தெரியும், அது கைவசமும் இருக்கு, இன்னொரு கண்ணு இருக்கு அவருக்கு. அதனால அதை தோண்டி எடுத்து இந்த கண்ணில் அப்பி விட்டால் இவருடைய 2வது கண்ணும் குணமாகிவிடும் என்று அவர் மனத்தில் நினைத்துக் கொண்டு அதை தன்னுடைய கண்ணை இடந்து எடுப்பதற்கு அம்பை எடுக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு யோசனை வருது, நான் 2வது கண்ணையும் எடுத்துட்டேன்னா சிவபெருமானுக்கு கண் எங்க இருக்குன்னு தெரியாது, எந்த இடத்தில் ரத்தம் வருகிறதுன்னு தெரியாது, நான் எங்கே கொண்டு போய் என்னுடைய கண்ணை பொருத்துவேன். அதனால அதுக்கு அடையாளம் வச்சுக்கணும்னு அந்த ரத்தம் வருகிற கண்ணின் மீது தன்னுடைய செருப்பு காலால் மிதித்துக் கொண்டார். இதைத்தான் ஞானசம்பந்தருடைய பாடல்களில், தேவார பாடல்களில் சொல்லுவார்கள். செருப்பால் மிதித்ததை கூட நீ உனக்கு பெருமையாகத்தான் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அருள் புரிந்தாய் என்று சிவபெருமானை நோக்கி பாடுவதால். அப்ப செருப்பால மிதித்துக் கொண்டான். மிதித்துக் கொண்டு அம்பை எடுத்து அந்த இன்னொரு கட்டை தோண்ட போகிறான், அவனுடைய இடது கண்ணை தோண்ட போகிறான். அப்படி தோண்ட போகிற பொழுது சிவபெருமானுடைய கை வெளிப்பட்டது. அங்கே குடுமித்தேவராக சிலை வடிவில் இருக்கிற அந்த சிவபெருமானுடைய கை சிலையில் இருந்து வெளிப்பட்டது. வெளிப்பட்டு அவனுடைய கையை பிடித்துக் கொண்டது. பிடித்துக் கொண்டு நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று சொன்னார். கண்ணை அப்புவதற்கு உடனே செயல்படாமல் நில்லு என்கிற கருத்தில் நில்லு கண்ணப்ப என்றார். அந்த கண்ணப்ப என்பதே அவனுக்கு பெயராகிவிட்டது, அது வேற. இப்ப அங்கேயும் சிவபெருமானுடைய கை வெளிப்பட்டு இவனுடைய கையை பிடித்துக் கொண்டது. இப்ப இங்கேயும் சிவபெருமானுடைய கை வெளிப்பட்டு தாயனாருடைய கையை பிடித்துக் கொள்கிறது. இங்கே தாயனார் தன்னை கொலை செய்து கொள்ளவே முயற்சி பண்ணாரு, அதனால பிடித்தது. அங்கே அவர் இன்னொரு கண்ணை தோண்ட நினைத்தார், அதனாலே பிடித்துக் கொண்டது. ஆனா இந்த 2 வரலாற்றை தவிர வேறு எந்த வரலாற்றிலும் சிவபெருமான் நேரடியாக தன்னுடைய கையால் அந்த அடியவர்களை தொட்டார் என்பது வேற எந்த வரலாற்றிலும் இல்லை. இந்த 2 வரலாற்றுல மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் 2 பேரும் மிகப்பெரிய பேறு பெற்ற அடியவர்கள் என்பது குறிப்பு. அதனால தன்னுடைய உயிரை, தன்னுடைய உறுப்பை எப்பொழுது இழக்க தயாராகிறார்களோ அவர்களுடைய அடிமைத்தனத்தை, அவர்களுடைய அந்த அன்பை, அவர்களுடைய தன்னலமற்ற தியாக உள்ளத்தை சிவபெருமானே பாராட்டி இருக்கிறார். அதனால அவர் வேற எந்த வகையிலையும் வெறுமன குரல் கொடுத்து நிறுத்தி இருக்கலாம் செய்யல, அல்லது தன்னுடைய அருளாலே அப்படியே நிறுத்தி விடலாம். எப்படி கூந்தலை இவர் கொடுக்கிற பொழுது வாங்குறதுக்கே ஆள் இல்லாம மறைஞ்சாரோ அப்படி இவர்கள் கண்ணை இழக்க போகிற பொழுது அந்த அம்பை மறைத்து விடலாம், அம்பை தூக்கி எறிய மாதிரி பண்ணலாம். அதே போல இவர் அருவாளால வெட்டிக்க போகும்போது அருவாளை தூக்கி எறிகிற மாதிரி சிவபெருமான் அருள் செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய கையாலேயே பிடித்துக் கொள்கிறார் என்றால் அந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த தன்னலமற்ற தியாகத்தில் சிவபெருமான் ஈடுபடுகிறார். அதனால உலகத்தாருக்கு இந்த தியாகம் மிக பெரியது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் வேகமா கையால பிடிக்கிறார். இன்னொரு செய்தி, ரொம்ப அவசரமா எதையாவது செய்யணும்னு நினைக்கிற போது நம்ம அறிவு ரொம்ப வேலை செய்யாது. அறிவு, உணர்ச்சி என்று 2 கூறுகள் மனிதனுக்கு உண்டு. இந்த அறிவு ரொம்ப வேலை செஞ்சதுன்னா உணர்ச்சி வேலை செய்யாது, உணர்ச்சி ரொம்ப வேலை செஞ்சதுன்னா அறிவு வேலை செய்யாது. ரொம்ப அதிகமான கோபம், அதிகமான மகிழ்ச்சி, அதிகமான அழுகை இவையெல்லாம் வருகிற பொழுது அறிவு வழுங்கிவிடும். அறிவு சம்பந்தப்பட்டு வேலை செய்ய தோணாது, எதையாவது செய்வாங்க, அறிவுக்கு பொருத்தமில்லாத வேலையெல்லாம் செய்வாங்க. அதே போல அறிவு மிக நன்றாக விழித்து இருக்குமே ஆனால் உணர்ச்சியே இருக்காது, யாருக்காகவும் வருத்தப்பட மாட்டாங்க, யாருக்காகவும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. அது அறிவினுடைய மேம்பாடு. அறிவு மிகுந்தால் உணர்ச்சி மங்கிவிடும், உணர்ச்சி மிகுந்தால் அறிவு மங்கிவிடும். இப்ப சிவபெருமானுக்கே உணர்ச்சி மிகுகிறது. என்னடா இவன் தன்னை கொல்லுக போறானே, இதன் முதல்ல தடுத்து நிறுத்தணுமே உணர்ச்சி வந்த உடனே அவர் அறிவு வேலை செய்யல. அறிவு வேலை செய்திருந்தால் நான் சொல்ற மாதிரி செஞ்சிருக்கலாம், வெறும் குரல் கொடுத்திருக்கலாம், அல்லது அறிவாளை பறித்தெறிந்து இருக்கலாம் தன்னுடைய அருளால். அதெல்லாம் செய்யாம கையினாலே பிடிக்கிறாருன்னா அவர் அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டுட்டாருன்னு அர்த்தம். சிவபெருமானே உணர்ச்சி வசப்பட்டு தன் அறிவினுடைய செயல்பாட்டை நினைத்து பார்க்காமல் எப்படியாவது இவருடைய தற்கொலை முயற்சியை தடுக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய கையை நீட்டி அவரை பிடித்துக் கொள்கிறார். அந்த பிளவுக்குள்ள அவர் இல்ல, ஆனால் எல்லா இடத்திலும் ஜீவன் இருக்கிறவர் தானே. அதனால அந்த பிளவுக்குள் இப்பொழுது வருகிறார். முழு உருவத்தோடு வரல, ஏன்னா தேவையில்லை. தேவை இப்ப ஒரு கைதான், அதுவும் வலிமையான கை. அந்த திண்மையான கையால் இந்த அறிவாட்டாயருடைய கையை பிடித்துக் கொள்கிறார். ஆனால் கையை பிடித்துக் கொண்டாலும் அவர் முயற்சியை கைவிட்டு அருவாளை கீழே போடல. இந்த கையையும் மீறி இந்த கையையும் பறித்து கொண்டு தம்மை கொலை செய்து கொள்ளலாமான்னு அவர் நினைக்கிற மாதிரி சிவபெருமானுக்கு தோணுது. அப்ப அதை மாற்றணும். அதை மாற்றணும்னா அவருடைய மனத்தில் அந்த தற்கொலை முயற்சி முதல்ல நீங்கணும். அது உடம்பளவில் நீங்குவதற்கு தன்னை கையால பிடிச்சிருக்காரு.
ஆனால் எப்ப கையை விட்டாலும் திரும்ப வெட்டிக்கிட்டான்னா என்ன பண்றது? அதனால அவனுடைய மனத்தில் அதை மாற்ற வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நான் சாப்பிடலைன்னு தானே இவன் தன்னை தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறான், நான் சாப்பிட்டேன்னு அவனுக்கு உணர்த்தணும் என்று நினைப்பதற்காக, என்று உணர்த்துவதற்காக அந்த தரையில் இருக்கிற பிளவில் போட கீழே சிந்திய அந்த உணவில் இருக்கிற மாவடுவை சிவபெருமான் கடிக்கிறார். அந்த மாவடுவை கடிக்கின்ற பொழுது ஏற்படுகிற விடேல் விடேல் என்கிற ஓசை கேட்டுச்சான். 2 நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடக்கின்றன. ஒரு வலிமையான கை அவர் கையை பிடிக்கிறது, விடேல் விடேல் என்கிற ஓசையும் கேட்கிறது. அந்த ஓசை மாவடுவை கடிப்பதனால் வருகிற ஓசை என்பது வேளாண் குடும்பத்தைச் சேர்ந்தவராகிய அந்த தாயருக்கு மிக நன்றாக தெரியும். அப்ப இந்த பிளவில் சிவபெருமான் வந்து விட்டார். அங்கே வந்து தான் கொடுத்த உணவில் அந்த பிளவுக்குள் என்னென்ன விழுந்ததோ அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதிலே இப்பொழுது மாவடுவை கடிக்கின்றார். ஆகையினாலே அவர் அந்த என் கையை பிடித்திருப்பதும் அவர் கைதான். இல்லைன்னா இது யார் கைன்னு தெரியாது அவருக்கு. ஏன்னா பிளவிலிருந்து ஒரு கை மட்டும் வருகிறது. அப்ப அது சிவபெருமானுடைய கைதான் என்று தெரிவதற்கு ஒரு காரணம். இன்னொன்று, சிவபெருமான் பட்டினி கிடக்கல சாப்பிடுறாருங்கிறது தெரியணும். இந்த ரெண்டும் தெரிவதற்காக மாவடுவை கடிக்கின்ற ஓசையையும் சிவபெருமான் உண்டாக்கினான். அந்த ஓசையை கேட்டவுடன் ஆஹா, இவர் நாம் கொடுத்த உணவை உண்ணத் தொடங்கி விட்டார், ஆகையினாலே அவர் நம்முடைய கையை பிடித்து தடுப்பது தவறு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த அறிவாளை கீழே போட்டுவிட்டு சிவபெருமானை நோக்கி திரும்பி பேசணும்னு திரும்புறாரு. அப்படி திரும்பணும்னா அந்த பிளவை விட்டு விட்டு மேலே இருந்து சிவபெருமான் தன் மனைவியோடு வழக்கம் போல அந்த ரிஷப வாகனத்தில் தோன்றுகிறார். தோன்றி சொல்லுகிறார். தோன்றியவுடன் இவர் அவரை பாராட்டி புகழ்ந்து பேசுகிறார். ஆஹா, நீ எவ்வளவு கருணை வைத்து என்னுடைய உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக இந்த தரை பிளவில் கூட நீ நான் சிந்திய உணவை உண்டு விட்டாய். இது என் மீது உனக்கு இருக்கிற அன்பை காட்டுகிறது. எனவே நான் மிகவும் பேறு பெற்றவனாவேன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு சிவபெருமான் செய்த பெருமையை சொல்லுகிறார். என்னை நம்பி என்னை மரியாதை செய்ய வேண்டும், நான் கொடுக்கிற உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக இந்த பிளவுக்குள் நீ வந்திருக்கிறாய். இந்த மாவடுவை கடித்து எனக்கு நீ உணவு உண்டா என்பதை உணர்த்தி இருக்கிறாய். ஆக அந்த அளவுக்கு நான் பேறு பெற்றவன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சிவபெருமானை நோக்கி வணங்கினார். மனைவியும் கூடவே வணங்கினார். 2 பேரும் வணங்கினார்கள். அப்பொழுது சிவபெருமான் சொன்னார், நன்கு நீ புரிந்த செய்கை, நீ செய்த செயல் ரொம்ப நல்லது. என்ன செயல்? கூடையில உணவை தூக்கிட்டு வந்ததில்லை, அது தனம் செய்கிறது. ஆனால் அந்த உணவு சிந்தியவுடன் அருவாள் எடுத்து வெட்டிக்க பார்த்தாரு பாருங்க, அது நன்றுங்கிறார். நன்று நீ புரிந்த செய்கை. ஏனென்றால் அது தன்னலமற்ற தியாகம். அந்த தியாகத்தை கடவுளுக்காக செய்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கும் வராது, இவருக்கு வந்தது. அதை அவர் பாராட்டுகிறார் சிவபெருமான். நன்று நீ புரிந்த செய்கை, நன்னுதல் உடனும் கூட என்றும் நம் உலகில் வாழ்வாய். உன் மனைவியோடு புறப்பட்டு இப்பொழுதே என்னுடைய சிவலோகத்துக்கு வா, அங்கே நீ எப்பொழுதும் இருக்கலாம் என்று சொல்றார். நன்று நீ புரிந்த செய்கை, நன்னுதல் உடனும் கூட என்றும் எம் உலகில் வாழ்வாய் என்று சொல்றார். என்னைக்குமே நீ இனிமே சிவலோகத்தில் இருக்கலாம். அப்படி வருகிற பொழுது உன் மனைவியை அழைத்துக் கொண்டு வா, ஏனென்றால் உன்னுடைய இந்த தொண்டில் அவளுடைய பங்கு மிக அதிகமாக இருந்தது. அவர் சிவபெருமானுக்காக அந்த நெல்லையெல்லாம் கொடுத்த பிறகு அவருக்கு உணவுக்கு இலைக்கறியையாவது சமைத்து கொடுத்த அந்த மனைவி தன் கடமையை நிறைவேற்றி கொண்டிருந்தாள். இப்பொழுது அவர் புறப்பட்டு வருகிற பொழுதும் அவர் தளர்ச்சி அடையலாம் என்ற எண்ணத்தோடு அவருக்கு துணையாக கூட வருகிறாள். அவ்வளவு சிறப்புடைய மனைவி என்பதனால் சேர்த்து சிவலோகத்தை தருகிறேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். நன்று நீ புரிந்த செய்கை, நன்னுதல் உடனும் கூட, நல்ல நெற்றியுடைய மனைவியையும் கூட அழைத்துக் கொண்டு என்றும் நம் உலகில் வாழ்வாய், எப்பொழுதும் உனக்கு சிவபதவி உண்டு, சிவலோகத்தில் நீ வாழ்வாயாக. நாம சாதாரணமா வீட்டுல இறக்குற எல்லாருக்கும் கூட அதை பற்றி மற்றவர்களுக்கு தகவல் தெரிவிக்க எழுதுகிற கடிதத்தில் என்ன எழுதுறோம்? என் தகப்பனார் சிவபதவி அடைந்து விட்டார் என்று எழுதுகிறோம். அவர் சிவபதவி அடைந்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவர் அடையணுங்கிறது நம்முடைய ஆசை. அதனால அவர் அடைந்து விட்டதாகவே நாம் அந்த தகவலை தெரிவிக்கிறோம். ஆனால் இது மாதிரியான நாயன்மார்கள் வரலாற்றில் அவர்களுக்கு சிவபதவி உடனே வழங்கப்படுகிறது. சில பேருக்கு கொஞ்சம் பொறுத்து, அதற்கு பிறகு இன்னும் அவர்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய நெட் ப்ராப்ளம் இருக்கு நினைக்கிறேன்.
திங்க் நெட் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அண்ணனுக்கு இன்னும் வரல அவங்க. We'll wait for a few minutes.